அண்ணா அண்ணா ஹாய் அண்ணா இங்கடா ரொம்ப பெரிய ஸ்டேஜ் இங்கடா அண்ணா 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 என்ன பேச மாட்டாங்க பாரு. அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணே ஹீரோவா ஆயிட்டீங்க. அதாவது காமெடியனா வந்து 10 வருஷம் வந்து பெஸ்ட் காமெடியன் ஆஃப் த டிகேட் வாங்கிருக்கீங்க. மக்களே இருமா வவால் ட்ரெஸ் இரு. அதாவது நான் காமெடின்னு தான்மா. எந்த படத்தில் நான் ஃபைட் பண்ணி பார்த்துருக்கேன். கூர்கால கூட கயிறு கட்டி தொங்க தான் விட்டானுங்க. இல்லை ஃபைட் பண்ணாதான் ஹீரோவா இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுனே. அப்போ அது கதையும் நாயகம் தானம்மா. சரிண்ணே தப்பா சொல்லிட்டேனே. சரிண்ணே ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர் பண்றேன், அதனால வந்து என்ன மன்னிச்சிங்க. அதானே தல கூட நடிச்சீங்க, தளபதி கூட நடிச்சீங்க, ரஜினி சார் கூட நடிச்சீங்க, எல்லாரும் கூடயுமே நடிச்சீங்க. அடுத்தது என்னண்ணே? வீட்டுக்கு போய் உட்கார சொல்றியாம்மா? இல்லைம்மா. அப்படி நான் எவ்வளவு பாசிட்டிவா கேக்குறேன். சார் உங்க ஹேர் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குல்ல? என் ஏர் கொஞ்சம் சீக்கா போட்ட மாதிரி இருக்குது, உன் ஏர் வந்து சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குதுமா. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ சார், இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா பண்ணாலே சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கிறேன். சரிங்க அண்ணே ஊர் போட்டோ காட்டுவாங்கண்ணே, அந்த ஊர் போட்டோ உங்க ஸ்டைல்ல ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் போட்டோ மிலிட்ரி ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. சோவண்ணே அடுத்த போட்டோ மைக்கேல் ஜாக்சன் கூட லாஸ்ட்டாக கிட்டார் வச்சுருந்த மாதிரி இருக்கு லாஸ்ட் ரோவில். அடுத்தது வடிவேல் சாருக்கு டூப் போட்ட மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் போட்டோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. போண்டா மணி பூ கொடுக்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ ரொம்ப. ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். பிஜிபி தங்க கடற்கரையில் சிலை மனிதன் பார்த்துருப்பீங்க. அவரை ஒரு நாள் வந்து நீங்கள் சிரிக்க வைக்கணும், முடியுமா முடியாதா? கண்டிப்பாக சிரிக்க வைக்கலாம் சார். அது நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம் சார். அப்போ அவர் சிரிக்க வைக்கும் போது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட 4வது வருஷம் பிக் நியூஸ் அவார்ட். நம்ம காமெடி திறமைக்கும் பெரிய நம்பிக்கை இந்த அவார்ட்ஸ் நம்ம கொடுக்க ஒவ்வொரு படமும் நிறைய காமெடிகள் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து மண்டேலா சொன்னாங்க. மண்டேலா வந்து அந்த படத்துக்கு காரணம் ஒரு காமெடி நடிகர். நான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கினது அஸ்வின் தான், டைரக்டர் தான். ரொம்ப நன்றி எல்லாருமே.